புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதரை சந்திக்க இருக்கிறோம். பௌத்தம் எழுகிறது, யுத்தம் தொடர்கிறது என்ற தலைப்பில் கடந்த ஜூலை 12ஆம் தேதி தமிழகத்தின் வடக்கு எல்லையான திருத்தணிக்கு அம்பேத்கர் பேரனும் இந்திய குடியரசு கட்சி மற்றும் இந்திய பௌத்த சங்கத்தின் தேசிய தலைவருமான திருமிகு பீம்ராவ் யஸ்வந்த் அம்பேத்கர் அவர்கள் பங்கேற்ற நிகழ்வை நடத்தி முடித்த தலித் மக்கள் முன்னணி தலைவரும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் பம்பரமாய் சுழன்று போராட்ட குணத்தோடு இந்த பொதுக்கூட்டத்தை போராட்ட குணமாக மாற்றி காட்டியிருக்கிறார். பௌத்தம் எழுகிறது, யுத்தம் தொடர்கிறது என்று போராட்ட மயமாக பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டியுள்ள வழக்கறிஞரும் தலித் மக்கள் முன்னணி தலைவருமான திருத்தணி திருநாவுக்கரசு அவர்களை திருத்தணியில் உள்ள அவரது அலுவலகத்தில் தற்போது புதுவரவு டிவி சார்பாக நடந்த நிகழ்ச்சி குறித்து பல்வேறு விஷயங்களை கேட்டறிய வந்துள்ளோம். திருத்தணியை திரும்பி பார்க்கிற வகையிலும் திருத்தணியே திணறுகின்ற வகையிலும் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டமானது தலித் அரசியலில் ஒரு மாற்றத்தையும் ஒரு எழுச்சியையும் இனிவரும் காலங்களில் ஏற்படுமா? இனி எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? வணக்கம். முதலில் பௌத்தம் எழுகிறது, யுத்தம் தொடர்கிறது என்கிற மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்வை வெற்றி பெற செய்த தலித் மக்கள் முன்னணி சகோதரர்களுக்கும் தலித் மக்களுக்கும் எங்களுக்கு இந்த பொதுக்கூட்டம் வெற்றி பெறுவதற்கு உதவிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் சாதி ஒழிய வேண்டும், சமத்துவம் நிலவ வேண்டும் என்கிற மனநிலையோடு எங்களுக்கு என்றென்றைக்கும் உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிற முற்போக்கு சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், சாதி ஒழிய வேண்டும் என்கிற அக்கறையில் எங்களுக்கு பின்னால் இருந்து தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிற அத்தனை நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தலித் மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக பேசப்படுவதற்கு காரணம், நீலச்சீரோடை எமது போர்ப்படை சாதி திமிரை ஒழிக்கிற பெரும்படை என்கிற கருத்தியலை முன்வைத்து கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக மறைந்த தலைவர், எழுச்சி கவிஞர், எங்களையெல்லாம் சினிமா மோகத்தாலும் அரசியல் வஞ்சகத்தாலும் சீரழிந்து கொண்டிருக்கிற சமூகத்திற்கு சரியான வழிகாட்டி புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் என்பதை சொல்லிவிட்டு மறைந்திருக்கிற ஐயா தங்கவேல் வாணிதாசன், மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர், தலித் ஏழுமலை, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தலித் மக்கள் விடுதலை முன்னணி தலைவராக வழங்கி கொண்டிருக்கிற அண்ணன் ஜி மோகன், எங்களுடைய மூத்த தலைவர், வரலாற்று சிறப்பு வாய்ந்த அரக்கோணத்தில் அம்பேத்கர் வளைவை அமைத்த மாவீரன் சிபி ஈஸ்வரன், மறைந்த பேராசிரியர் பால் வில்சன், சிபி ஈஸ்வரன், அண்ணன் பழனி, தலித் பழனி, அரக்கோணம் அகன் ஏழ்மன் போன்ற அத்தனை தலைவர்களும் உழைத்த உழைப்பினுடைய பலனாகத்தான் இன்றைக்கு தலித் அரசியலே பட்டு போய்விட்டது. தலித் இயக்கங்கள் சிதறிவிட்டது. அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் தேர்தல் பாதையிலே தங்களுடைய சமூக விடுதலை பயணத்தை சற்றாவது தேக்கமடைந்திருக்கிறது என்கிற நிலையில் பேசப்படுகிற நிலையில் ஒரு பெரிய எழுச்சியோடு இந்த போராட்டமும் எங்களுடைய பயணமும் வெற்றி பெறுவதற்கு காரணக்கட்டமான தலைவர்கள் இவர்கள். அதனால்தான் இன்றைக்கும் தலித் மக்கள் உயிர்ப்போடும் எழுச்சியோடும் இருந்து கொண்டிருக்கிறது. அம்பேத்கரின் பேரன் பீம்ராவ் யஸ்வந்த் அம்பேத்கர் அவர்கள் திருத்தணிக்கு வந்ததின் நோக்கம் என்னங்க? எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான். ஏன் என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரர்கள் தமிழகத்திற்கு வருகை தருவது இதற்கு முன்னால் ஒன்றும் பேசும் பொருளாக இருந்திருக்கும். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 10 ஆண்டுகளாக அவர்கள் தமிழகத்தில் தங்களுடைய வருகையை, தங்களுடைய நிகழ்வை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் புதுசாக என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, அம்பேத்கர் பேர் இருக்காரா, அவர் உண்மையிலே வருவார். ஆனால் மகாராஷ்டிராவும் தமிழகம் இணைந்து தான் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய துவக்கமாக நாடு முழுக்க இந்திய குடியரசுக் கட்சி பரவி இருந்தது. 8க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருந்தார்கள், பல எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். ஏன் தமிழகத்திலே கூட எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக
விளங்கினார்கள். ஆனால் கால சூழல் இந்திய குடியரசுக் கட்சி பல்வேறு வகையில் பிரிந்து இந்திய குடியரசுக் கட்சியிலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 20க்கும் மேற்பட்ட இந்திய குடியரசுக் கட்சிகள் பிரிந்திருக்கிற காரணத்தினால தான் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறீர்கள். இன்றைக்கும் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவராகவும் இந்திய பௌத்த சங்கத்தினுடைய தேசிய தலைவராகவும் அம்பேத்கருடைய பேரர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களும் அடுத்த அவருடைய தம்பி பீம்ராவ் யஷ்வந்த் அம்பேத்கர் அவர்களும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்றைக்கும் அம்பேத்கரையத்தையும் பௌத்தத்தையும் முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அம்பேத்கருடைய பாதையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு தலித் மக்கள் முன்னணி கடந்த ஜூலை 12 பௌத்தம் எழுகிறது யுத்தம் தொடுகிறது என்கிற வகையில் தலைப்பிட்டு அவரை அழைத்து வந்து ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் தலித் இயக்கங்கள் நிறைய இருக்கு. இவருடைய வருகையும் முயற்சியும் வெற்றி பெறுமா? நீங்க கேட்கிற இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழகத்தில் 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிகளோடு அசுர பலத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மறுப்பதற்கில்லை. அதே போன்று புரட்சி பாரதத்தினுடைய தலைவரான ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அது மறைந்த அண்ணன் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் தலைமையிலே தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி மிக சிறப்பாக இயங்கியது. இந்திய குடியரசுக் கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் சேக்கு துமரசன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தலித் மக்கள் மீதான தாக்குதல்களும் தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் தமிழகத்தில் வருகை தந்து இந்த போராட்டங்களையும் முன்னெடுக்க வேகத்தை கூட்டுவதற்காகவும் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி சற்று தேக்கமடைந்திருக்கிற இந்திய குடியரசுக் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் வருகை தந்திருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு பெரிய, எப்படி இந்த கூட்டம் ஒரு பெரிய அதிர்வலையும் ஒரு எதிர்பார்ப்பும் உருவாக்கியதோ அதே போன்று அவருடைய செயல்பாடுகள் நிச்சயம் தலித் அரசியலில் தமிழகத்தினுடைய அரசியலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்ல, அம்பேத்கருடைய பேரன் பீம்ராவ் யஷ்வந்த் அவர்களுடைய வருகைக்கும் திருத்தணியில நடந்த நீங்க நடத்திய இந்த பொதுக்கூட்டத்திற்கு அவரை வரவேற்று மிகப்பெரிய அளவுல உற்சாகமான வரவேற்பை கொடுத்தீங்க. அவரை வந்து ரிசீவ் பண்ண அந்த ஏர்போர்ட்ல இருந்து வழிநெடுகிலும் மக்களுடைய ஆதரவு, அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான வரவேற்பு கொடுத்ததை நான் பார்த்தேன். அந்த வகையில அவர் வந்து திருத்தணிக்கு அந்த பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்ட போது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நீல சீருடையில சொல்லணும், நீல உடையில இருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன? அதாவது பல கட்சிகள் அவர்களுக்கென்று ஒரு அடையாளத்தை முன்வைப்பார்கள். அப்படி நீங்க ஒரு அடையாளத்தை முன்வைக்கிறீங்களா அந்த நீல உடையின் காரணமாக? எப்படி உங்களுடைய முன்னெடுப்பு எப்படி இருக்கு? நீல சீருடை எமது போர்ப்படை, சாதி திமிரை தகர்க்கும் பெரும்படை என்கிற முழக்கத்தோடு நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த 40 ஆண்டுகளாக இந்த பகுதியில், குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய பகுதிகளில் தலித் மக்கள் முன்னணி என்கிற அமைப்பு, எங்களுடைய தலைவர் தங்கவேல் வாணிதாசன் அவர்களும், தலித் எழில்மலை அவர்களும், அரக்கோணம் மோகன் அவர்களும், பேராசிரியர் பால்வன்சன் அவர்களும் நீலச்சீருடைகள் மிக வேகமாகவும் விவேகமாகவும் இந்த அமைப்பை கொண்டு சென்றார்கள். வேலூர் மாவட்டத்தை அம்பேத்கர் மாவட்டம் என்ற பெயர் மாற்ற வேண்டாம் என்கிற போராட்டமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இதனுடைய நீட்சியாகத்தான் தலித் எழில்மலை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து வன்னியர் சங்கமாக இருந்த வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக பரிணாமம் கண்ட பொழுது அதனோடு இணைந்து தான் தலித் மக்கள் முன்னணி இணைந்து அவர் அதனுடைய பொதுச்செயலாளராகவும் பின்னாளிலே மத்திய அமைச்சராகவும் விளங்கினார். ஏன் தலித் எழில்மலை பாராளுமன்றத்தில் மந்திரியாக செயல்படுகிற பொழுது கூட நீலச்சட்டியிலே தான் அவர் பேசினார், பயணித்தார். திராவிட கழகத்திற்கு எப்படி கருப்பு சட்டியும் கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி நீல சிகப்பு சட்டியும் அடையாளமோ அதே போன்று இந்தியா முழுக்க இருக்கிற தலித்துகளுக்கு நீலச்சட்டை தான் அடையாளம். ஏன் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித்துகள்
சாதி என்கிற பெயரால் சாதி பாம்பு கடித்து நீளம் பொறுத்து எப்படி விஷப்பாம்பு கடித்து நீளத்தால் நீளம் பூத்து செத்து போகிறார்களோ அப்படி தலித்துகள் சாதி என்கிற விஷத்தால் செத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எப்படி இந்த வானம் நீல வண்ணம் உலகம் முழுக்க பறந்திருக்கிறதோ அப்படி தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த நாடு முழுக்க பரவிருக்கிறார்கள் என்பதை அவர் அடையாளப்படுத்துகிற நோக்கத்தோடு தான் நீளத்தை தன்னுடைய அடையாளமாக வைத்தார். தலித் மக்கள் முன்னணி கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நீல சட்டையைத்தான் யூனிஃபார்ம் ஒரு அடையாளமாகத்தான். ஏன் வீரமணி ஐயா போன்றவர்கள், தா பாண்டியன் போன்றவர்கள், வாழப்பாடி ராமூர்த்தி போன்றவர்கள், மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகளும் திராவிடர்களும் வியந்து பாராட்டுகிற ஒரு அமைப்பு தான் தலித் மக்கள் முன்னணி இந்த நீலச்சுவடி என்று பாராட்டினார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கும் புத்துணர்ச்சியோடு புதிய இளைஞர்களை அணிதிரட்டுகிற வகையில் நாங்கள் நீலச்சுவடி பேரணி, அதற்கு இந்த பேரணிக்கு பேரே நீலச்சுவடி ஜேபி பேரணி தான் பேர் சூட்டினோம். ஆனால் காவல்துறை பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் அவரை வரவேற்கிற விதமாகத்தான் அந்த ஒரு நிகழ்வு அமைந்தது. அதில் பார்த்து தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆமாம், விமான நிலையத்தில் தொடங்கி புத்தூர் நகரி திருத்தணி வரைக்கும் நானே எதிர்பார்க்கவே இல்லை. அம்பேத்கருடைய பேரனுக்கு ஒரு சினிமா நடிகர் வருகிறார் என்று சொன்னால், ஒரு சினிமா நடிகர் கூத்தாடுகிறது என்று சொன்னால் தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏன்னா எங்களுடைய நிலைமை அந்த மாதிரி, அப்படி திரள்வதை கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் அம்பேத்கர் பேரன் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வியை பின்னாடி இருந்து என்கிட்ட எதிரில் கேட்கல கூட, அம்பேத்கர் பேர் இருக்காரா, அவர் என்ன சேட்டு மாதிரி இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க, அவர் மட்டும் தான் பேரனா, நாங்களுக்கு தான் பேரோம், இப்படி விமர்சனங்களை முன்வைக்கிற இந்த காலகட்டத்தில் புத்தூரில் இருக்கிற அம்பேத்கர் பவன் நிர்வாகிகள், நகரில் இருக்கிற தலித் மக்கள் முன்னணி நிர்வாகிகள், மற்ற அம்பேத்கர் இயக்கங்கள், திருத்தணியில் இருக்கிற ஆண்களும் பெண்களுமாக திரண்டு எனக்கே ஆச்சரியமூட்ட வகையில் அவரை வரவேற்றது மிகுந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் இருக்கிறது. தலித் மக்கள் முன்னணி கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக சினிமா மோகத்தாலும் அரசியல் வஞ்சகத்தாலும் சீரழிந்த சமூகத்திற்கு சரியான வழிகாட்டி புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்கிற லட்சியத்தை தாங்கித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை எங்களுக்கு புதிய உத்வேகத்தையும் புதிய உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையும் கிடைத்திருக்கிறது. அதற்கு சாட்சி தான் இன்னைக்கு நீங்கள் கேட்கிற இந்த நீலச்சீருடை நீலப்படையினுடைய அணிவகுப்பு. இல்லை, இறுதியான ஒரு கேள்வி. சமீப காலமாக தலித் மக்கள் மீது இழைக்கப்படும் அநீதிகள், சில பிரச்சனைகள், அவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது தலித் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பை கொடுக்கறது தவறுறாங்களா, இல்ல மக்கள் பாதிக்கிற அளவுல இன்னைக்கு நடந்து கொள்வதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களோட பார்வை எப்படி இருக்கு? சரியான கேள்வி கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான வன்கொடுமைகளும் தாக்குதலும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னைக்கு இந்திய அளவில் இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி, பெரியார் மண், அம்பேத்கர் மண் இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனால் இங்குதான் இந்தியாவிலேயே ஜாதி கலவரம் அதிகமான நடைபெற மாநிலம் எது தெரியுங்களா? பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கிடையாது, தமிழ்நாடு தான். அதே போன்று ஆணவ படுகொலை, அதாவது சாதி எது ஒழிக்கின்றாங்கன்னா கலப்பு திருமணம் தான் ஒழிக்கும். அப்படி கலப்பு திருமணம் பெற்றாங்க இல்லையா, கொலை பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆணவ படுகொலை நம்ம சொல்றோம். அந்த ஆணவ படுகொலை அதிகம் நடைபெற மாநிலம் எங்க தெரியுங்களா? தமிழ்நாடு தான். இன்னும் சொல்ல போனா கலப்பு திருமணம் அதிகம் நடைபெற மாநிலம் எது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு எங்கேயுமே தமிழ்நாடு கிடையாது. இது 5வது 6வது இடத்துல தான் இருக்குது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஒரிசா போன்ற மாநிலங்களில் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டத்துல கலப்பு திருமணம் நடைபெறுகிறது. ஆனால் இது திராவிட மண், இது திராவிட மாடல், இது பகுத்தறிவு மண், இது தமிழ்நாடு. நீங்க உங்களுடைய பருப்பெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் வச்சுங்க, உத்தரகாண்டில் வச்சுங்க, வேற எங்கான வச்சுங்க, தமிழ்நாட்டில் வேகாது என்றெல்லாம் நம்முடைய அண்ணன்மார்கள் திராவிடத்தை பேசுகிற, பெரியாரை பேசுகிற, அம்பேத்கரை உள்வாங்கியதாக நடித்து கொண்டிருக்கிற, ஏன் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் அயோத்தியாச பண்டிதர்கள் தான் எங்களுக்கு திராவிடத்தினுடைய தந்தை என்றெல்லாம் மாய்மாலம் காட்டுகிற இந்த திராவிட இயக்கங்கள் இருக்கிற இந்த மண்ணிலே தான் சாதி கலவரம் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆணவ படுகொலை அதிகம் நடைபெற்றிருக்கிறது. இந்த விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? புள்ளி விருத்த பாருங்களேன். தினக்கூலி தொழிலாளர்கள் யார் தெரியுங்களா? ரிக்ஷா ஓட்டுறவன், டெய்லி வேஜஸ்,
டெய்லி வேலைக்கு போறவங்க இவங்க அதிகமா தற்கொலை பண்ற மாநிலம் எது தெரியுங்களா? ம். நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாடு தான். அதே போன்று விபத்து அதிகம் நடைபெற மாநிலம் இதுதான். இப்பதான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு, நாங்க வந்து 9.69 நான் நினைக்கிறேன், இதுல வந்து பொருளாதார ரீதியா மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, இந்தியாவிலே எந்த மாநிலமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்க வந்து கடைகோடி நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை கேள்வி கேட்கிற, சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ கேள்வி கேட்கிற தலித் இயக்கங்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் பெரிய அமைப்பு. 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கிறாங்க, ஓரளவு கேட்கிறாங்க. ஆனால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால தான். என் அண்மையில் கூட அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் 4 ஓட்டுல 1 ஓட்டு கூட்டணி விடுதலை சிறுத்தைகளோட ஓட்டா இருக்குன்னு சொன்னார். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுங்களா? 4 ஓட்டுல 3 ஓட்டு உங்களுக்கு எதிராக தான் விழும். ஏன்னா அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான வேங்கவியல் பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை, உள்ஒதுக்கீடு பிரச்சனை, சாதி கலவர பிரச்சனை, ஆணவ படுகொலை பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் கூட இவ்வளோ பெரிய தாக்குதல்கள் இல்லை. ஆனா அவர்களும் வேடிக்கை பார்க்குறாங்க. கம்யூனிஸ்டுங்க எங்கெங்கெல்லாம் கலவரம் இருந்தா குரல் கொடுக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் குரல் இருந்தால் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த பிரச்சனைக்கும் இன்றைக்கு அவர்கள் ஏதோ நாங்களும் ஓரளவுக்கு மற்றவர்களோட திராவிட கழகம் ஒன்று இருக்குதா இல்லைன்னே எங்களுக்கு தெரியல. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் திராவிட கழகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பது தெரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு தினம் பிரச்சனைகள், தினம் உள்ஒதுக்கீடு அவரோட நோக்கம் என்ன? தாழ்த்தப்பட்ட மக்களை பிரித்து கையாளுவது. இன்னைக்கு தேவேந்திர வேலைகள் என்று சொல்லப்படுகிற பல்லர்களை பிரித்து அவங்கள வந்து உங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு கொடுத்துறேன்னு சொல்லி எஸ்சி பட்டியலிருந்து வெளியே போங்கன்னு அவங்களை தோண்டி விட்டாங்க. அவங்க தனியாக போறாங்க. 3% இடஒதுக்கீடு அருந்ததிகள் கொடுத்து விட்டு அவங்கள பிரிச்சுட்டாங்க. நாங்கள் உள்ளொதுக்கீடு தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் கொடுத்த முறையே தவறு என்று தான் நாம் சொல்கிறோம். ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தல. இன்னைக்கு டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்றாங்க இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 1947 இன்றைக்கு வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுகள் எவ்வளவு நிரப்பியிருக்கிறாங்க? 110% நிரப்பிடல. இதை தானே அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவருக்கு கிருஷ்ணசாமி வெள்ளரி கேட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் A கிளாஸ், B கிளாஸ், குரூப் 1, குரூப் 2 எதுலையுமே நிரப்பப்படவில்லை. ஒன்னே ஒன்று நிரப்பிக்கிறாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. எதில் தெரியுங்களா? துப்புரவு பணியில மட்டும்தான் 100க்கு 110 விழுக்காடு. அப்படி என்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் எதற்கு லாக்கி என்று இன்றைக்கு இருக்கிற திராவிட மாற்று சொல்கிறது? துப்புரவு பணி செய்வதற்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். A1, A2 எதிலும் இல்லை, யூனிவர்சிட்டியில கிடையாது. எதிலுமே இன்றைக்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்படாமல் உள்ஒதுக்கீடு பிரித்து அருந்ததிகளுக்கு கொடுத்ததோட நோக்கம் அரசியல் நோக்கமே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அதே போன்று சிறப்பு உட்கூறு திட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு தனியா ஃபண்டு தராங்க. ஆனா அது என்ன பண்றாங்க? ஹாஸ்டல்ல பார்த்தோன்னா ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு கூட ஒரு நாளைக்கு 156 ரூபாய். ஆனால் இங்க இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இப்போதான் MC ராஜா பில்டிங்கு 10 அடுக்களை கட்டிட்டாரு. கரெக்ட். அங்க போய் உள்ள நிலை வச்சு செக் பண்ணி பாருங்க. மாணவர் நிலைமை எண்ணி பாருங்க. ஆகா, பாலம் தேன ஓடுதுன்னு அங்க இருக்கிற மாணவர்களை பேச வச்சுட்டு எதிராக பேச வச்ச மாணவர்கள் எல்லாம் வெளியே போய் சொல்லிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் படு பாதகமான நிலையிலே தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கிறது என்று சொன்னால் என்னுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், விடுதலை தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல 4 ஓட்டுல 1 ஓட்டு விடுதலை சிறுத்தை ஓட்டு என்று சொல்றார். ஆனா நான் சொல்றேன், 4 ஓட்டுல 3 ஓட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு எதிராகத்தான் இருக்கும். அவ்வளவு கொடுமைகள். வேங்கவையில், இடஒதுக்கீடு, உள்ளிடஒதுக்கீடு, சாதி கலவரம் 1ஆ 2ஆ கணக்கிலே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு. நாங்கள் வந்து கோயில் நிலங்களை எல்லாம் மீட்டு கொடுத்தோம், 1,06,000 சில்லறை நிலங்களை எல்லாம் மீட்டு கொடுத்தோம்னு சொல்றாரு. ஒரே 1 ஏக்கர் பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுத்துருக்காரா? 4 வருஷம் முடிய போகுது. 5வது ஆண்டுகளை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் பஞ்சமி நிலங்கள் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை இன்றைக்கு வரைக்கும் மீட்டு கொடுத்திருக்கிறார்களா? ஒரே ஒரு
நான் ஆட்சிக்கு வந்த உடனே 20,000 பேக்ல இது 10,400 பேக்லாக் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடை அமல்படுத்தணும்னு சொல்லி 4 வருஷம் ஆகுது. அந்த புதுதிலே சொன்னார். ஒரு போஸ்டிங் போட்டிருக்காரா? ஏன் இன்றைக்கு வந்து ஆதிதிராவிட பள்ளிகள் இருக்கு இல்லையா, ஆதிதிராவிட பள்ளிகள், அந்த பள்ளிகள் 100க்கு 100 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அதை கொண்டு போயிட்டு பள்ளிக்கல்வித்துறை இணைக்கிறேன்னு சொல்றாரு. அதே போன்று கல்லர்கள் சீர்மரபு பள்ளிகளை இணைக்கிறேன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற கல்லர்களால் சேர்த்து போராட்டம் பண்ண உடனே அதை இல்லை நாங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்றோம். அப்போ ஆதரவோட பள்ளிகள் அது அப்படியே கேள்விக்குரிய நிற்குது. என்ன எல்லா பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த எங்கள் அண்ணன் புரட்சி பாரத தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அண்ணா வந்து கேஸை போட்டு அவர் அழகழிக்கிறீங்க. யாருமே இந்த ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடாது என்கிற மனநிலை தான். இதற்கெல்லாம் நிச்சயமாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் பீம்ராவ் யஷ்வந்த் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழகத்தில் திராவிட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சியாளர்களை நீக்கும் அதற்கு தூக்கமாகத்தான் பெரும்பான்மையான தலித்துகள் அங்கம் வைக்கிற கட்சிகள் நம்மை ஆதரிக்கிறார்கள் என்கிற இருமாப்போடு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த தமிழகத்தின் வடக்கெல்லை திருத்தணியில் வைத்திருக்கிற நெருப்பு நிச்சயமாக கன்னியாகுமரி வரைக்கும் பரவி தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய கோபம் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வீழ்த்தும் என்று நிச்சயமாக சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய கோபத்துல அடுத்த ஒரு கேள்வி, இறுதி கேள்வியின் ஒரு துணை கேள்வி. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கின்ற போது தலித் இயக்கங்கள் அவர்களை பாதுகாக்க தவறுகிறார்களா? என்ன நடக்கிறது? இதை நீங்க ஏற்கனவே இது முக்கியமான கேள்வி. கேட்டீங்க. துணை கேள்வி. நாங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? மந்திரிங்களா, நாங்க எம்எல்ஏக்களா? எசர தொகுதி எம்எல்ஏக்கள் யாரும் வாய் திறக்கதில்லை. சட்டமன்றத்தில் பேசுற ஜெகன்மூர்த்தி அண்ணன் மேல கேஸை போட்டு அவரை வந்து நல்லா பாருங்க, அவர் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் அவர் தான் பேசியிருக்காரு. அவர் எதிர்கட்சியில் இருக்கார், பேசுறாரு. விடுதலை சிறுத்தைகளும் பேசுற எண்ணம் இருக்கும். நான் அவங்கள வந்து குறிச்செல்லாம் சொல்லலை. ஆனா பேச முடியாத இடத்துல உட்காந்துருக்கிறாங்க. பேச முடியாத இடத்துல அவங்க பேசுறதே கிடையாது. அதனால இங்க இருக்கிற தலித் இயக்கங்கள் போராட்டம் தான் பண்ண முடியும். எங்க மேல எங்க போய் பேசினாலும் கேஸை போட்டுறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊர்வலம், பேரணி, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் என்று தான் செய்ய முடியும். நாங்கள் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன கத்திய கும்பமா கொடுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வேற என்ன பண்ண முடியும்? நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான், ஆட்சியாளர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் அதிகாரத்துக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரு, இந்த பொலிட்டிக்கல் பவர் என்று. அந்த அதிகாரத்துக்கு வருகிற பொழுதுதான் அதை கேள்வி முன்னெடுத்தவர் தான் மரியாதைக்குரிய ஆம்சாங்கன் அவர்கள். நாமளே ஆட்சியாளர் மாறினேன், அவரையும் காலி பண்ணிட்டாங்க. அதுவும் எங்க தலைநகர்ல முதல்வர் தொகுதி பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர்ல காலி பண்றாங்க. அப்புறம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பான ஆம்சாங்கன், அப்படிதான் நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். தலைநகர் இருக்காரு, இவரு போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் திருமாவை. ஆனா ஆம்சாங்கனை பார்க்கறது ஈஸியா இருக்கும். தாழ்த்தப்பட்ட தலைவர்களெல்லாம் தங்களுக்கு உதவி என்று சொன்னால் போய் அவருக்கு போய் கேட்பாங்க. அவரும் அதை ஒரு கடமையாக செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அவருக்கே பாதுகாப்பு இல்லை. இதுதான் தலித்துகள் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நாங்க எங்கிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாப்பது? போராடுவது அம்பேத்கர் வழியில் போராடுவது தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்க நடத்திய இந்த பொதுக்கூட்டமானது அம்பேத்கரின் பேரன் பீம்ராவ் யஷ்வந்த் சிங் அம்பேத்கர் அவர்களை வரவேற்று திருத்தணியில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கீங்க. இந்த திருப்பு முனையில் இந்த பற்ற வைத்த தீ எவ்வளவு தூரம் பற்றி எரிய போகிறது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். திருத்தணியை திரும்பி பார்த்ததா, அல்லது தமிழ்நாட்டை திரும்பி பார்த்ததா, அல்லது இந்திய அளவில் திரும்பி பார்த்ததா இந்த பொதுக்கூட்டம் அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.